हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसाथासीत् साक्षात् रामायणात्मना। ராமபிரான் அங்கதனை தூது அனுப்பிச்சார் ராவணனிடத்துல. திரும்பி வந்த அங்கதன் ராவணனோ திருந்தறதாகவே இல்லை. ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறான், திமிருத்தரமாக தான் இருக்கான் அப்படிங்கிற செய்தி கொண்டு வந்தான். அதன் நிமித்தமாக வானரர்களை 4 பாகமாக பிரிச்சு லங்கையில 4 கோட்டை வாசல்லையும் வானர சைன்யத்தை புகுந்து அடிக்கும்படி ராமரே உத்தரவிட்டுட்டார். வடக்கு கோட்டை வாசல் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கே தான் ராவணனுடைய அரசபை இருக்கு. ஒரு கால் ராவணன் வரதாக இருந்தால் வடக்கு வழியாக தான் யுத்தத்துக்கு வருவான். அப்படிங்கிறதுனால வடக்கு கோட்டை வாசல்ல பிரதானமான வீரர்கள் ராமலக்ஷ்மணர்கள், சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், ஆஞ்சநேயர், அங்கதன் இவர்கள் எல்லாம் அங்கே வடக்கு கோட்டை வாசல்ல இருந்து யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார்கள். வானர சைன்யம் உள்ள பூந்துடவே லங்கையை முற்றுகையிட்ட உடனேவே ராவணன் முழிச்சுண்டான். இனி நம்ம பேசாம இருக்க முடியாது, ராட்சச சைன்யத்தை திரட்ட வேண்டியதுதான். ராட்சச சைன்யத்தை திரட்டி இந்த வதம் பண்ணுங்கள் இந்த வானரர்களை அப்படின்னு நியமிச்சு அனுப்பிட்டான் சைன்யத்தை. ஒன்னோட ஒன்று யுத்தம் ஆரம்பிச்செடுத்து யுத்தமாவது யுத்தம் அணிவகுத்து நிற்கிறது. 2 பக்கமும், ஒரு பக்கம் வானர சைன்யம், ஒரு பக்கம் ராட்சச சைன்யம்னு இருந்த போதிலும் அப்படி கலந்துடுத்து ரெண்டும். ஒரு வானரன் ஒரு ராட்சசன், ஒரு வானரன் ஒரு ராட்சசன் அப்படிங்கிற பிரகாரம் அத்தனையும் உள்ள போய் கலந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு சின்ன பின்னமாகிறது. 2 பக்கமும் சர்வநாசம் ஏற்படுறது. வானரர்கள் பக்கமும் சரி, ராட்சசர்கள் பக்கமும் சரி, சர்வதா நாசம் ஏற்படுறது. ராட்சசாஸ்த்வ பரே பீமாக பிராகாரஸ்தாமஹீம் கதான் வானரான் விந்தி பாலைஸ்ச शूलैश्चैव व्यदारयन् वानरान् बिन्दिपालैश्च शूलैश्च. ராட்சசர்கள் சூலம், ஈட்டி முதலிய ஆயுதங்கள்னாலே யுத்தம் பண்றார்கள். வானரர்களோ கற்களாலேயும் மலையாலேயும் யுத்தம் பண்றார்கள். ஒருத்தர அடிச்சுக்கவே சாயங்காலம் வரைக்கும் அழுக்காம செலுக்காம யுத்தம் பண்ணிட்டார்கள். ராத்திரி ஆயிடுத்து, பொழுது சாஞ்சிடுத்து. பொழுது சாஞ்சு ராத்திரி ஆகி இருள் சூழ்ந்துடவே ஆனாலும் யுத்தம் நின்ன பாடு இல்லை. இருள் சூழ்ந்தாலும் யுத்தம் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. இப்படி யுத்தம் பாட்டு நடக்கிறது அப்படிங்கிறச்சு இவர்களுக்கு இருட்டு, ஒரே இருட்டு, கும்பிருட்டு. இல்லை எப்படி இவர்கள் கண்டுபிடிச்சுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, சீ ராட்சசா, ஹே குரங்கே அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிறார்கள் இல்லையா? ஹே ராட்சசா, ஹே குரங்கே அப்படின்னு ஒருத்தர் கத்திக்கிறச்சு அந்த கத்தல் சப்தத்தை வச்சுதான் யார் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறார்கள். இந்த சத்தம் இப்படி எங்க பார்த்தாலும் ஆகாசத்துல போய் ஒலிக்க, ஏ ராட்சசா, ஏ குரங்கேன்னு ஒரே சத்தம். இந்த அத்தனை தேவர்களும் வேடிக்கை பார்க்கிறார்கள் இந்த யுத்த காட்சிய, ராமாயண யுத்தம். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார்கள். அந்த ராமபிரானுடைய அந்த அக்னி ஜுவாலை பறக்கக்கூடிய அவனுடைய பானம், புங்கான பானங்களை பொழியறார் ராமபிரான். அப்படி அவர் பொழியர்ச்சேவே அவருடைய பானத்திலேருந்து பறக்கிற அந்த அக்னி ஜுவாலையினுடைய வெளிச்சத்துல எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கார்கள். ஒருத்தருக்கு மாத்தி யுத்தம். ஒரு வழியா யுத்தமும் முடிஞ்சு மறுநாள் பொழுது விடிஞ்சு பார்த்தா எங்க பார்த்தாலும் ராமபானமயம். லங்கா பூரா எங்க பார்த்தாலும் ராமபானம். ராமர் அப்படி வருஷிச்சிருக்கார்.
பானங்களை. ते तु ते रामेण बाणैः சர்வமர்ம சுதாட்டிதாக. எங்கு பார்த்தாலும் ராம பானம், ராமன்னு பேர் எழுதியிருக்கு. அத்தகைய பானங்கள் வருஷிச்சுட்டார் ராமர். சர்வநாசம் ஏற்பட்டுடுது ராட்சச சைன்யத்துல. இதை பார்த்த உடனே ஒரு நாள் யுத்தத்திலேயே அப்படி மூக்கில் விரல வச்சான் ராவணன். இது என்ன, நம்ம அனுப்பிச்ச சைன்யம் அப்படியே பாதியா வந்து நிற்கிறதே, இத்தனை பேர்கள் அழிஞ்சிட்டார்களா, ஆச்சரியமா போயிடுது ராவணனுக்கு. சரி, நம்ம அலட்சியமா எடுத்துக்க கூடாது, நம் பிரதானமான வீரன் அனுப்ப வேண்டியதுதான், இதை அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ண ராவணன். பிரதானமான வீரன் இந்திரஜித்து, ராவணனுடவே பிள்ளை இந்திரஜித்து. அவனை சேனாபதியாக நிர்மாணம் பண்ணி அவனை அனுப்புறான். ஜாக்கிரதப்பா, அவளை குறைச்சலா எடை போடாத. ஒரு நாள் யுத்தத்திலேயே ஒரு கலக்கிட்டு போயிட்டார்கள், அதெல்லாம் நீ கவலைப்படாதப்பா, தைரியமாறு, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இந்திரஜித்து புறப்பட்டு வந்துட்டான். இந்திரஜித்து அதி ஆச்சரியமா யுத்தம் பண்றான். ஏராளமான வானரப்படைகளை வீழ்த்திட்டான் இந்திரஜித்து. நல்ல பிரபாவசாலி. வீழ்த்திண்டே வரச்சே சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் பண்ணி கிளச்சு போயிட்டான் இந்திரஜித்து. கிளச்சு போயிடவே இனி நம்ம மாய பண்ணி தப்பிச்சால் வழியே இனி நமக்கு பிரயோஜனப்படாது அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்த உடனே பல சந்தர்ப்பங்கள்ல இந்திரஜித்து வெற்றியோட போனதுக்கு காரணமே திவ்யாஸ்திரங்கள் எடுத்து பட்டுன்னு உபயோகப்படுத்திடுவான். அது ஒரு மாயையினால உபயோகப்படுத்துவான். மாயையா சம்வ்ருதஸ்தத்ர மோகயன் ராகவௌ யுதி. ஒரு மாயையால இனி ராகவனை அடிச்சால் ஒழிய இது சரிப்பட்டு வராது அப்படின்னு புரிஞ்சின்ற இந்திரஜித்து உடனே நாகபாசத்தை எடுத்தான், நாகாஸ்திரத்தை எடுத்தான். நல்ல விஷத்தை கக்கிண்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாகாஸ்திரம், அதை மந்திரமயமாக அதை உபயோகிச்சான். திவ்யாஸ்திரங்கள் ராமபிரான்ட்ட இல்லாம இல்லை. இதனால திவ்யாஸ்திரத்தை அப்படி பட்டுன்னு உபயோகப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால ராமர் பொறுமையா இருக்கார். ஆனால் இவனோ நாக பாசத்தை எடுத்து ராமபிரான் மேல பிரயோகம் பண்ண உடனே ராமபிரான் மேலேயும் லக்ஷ்மணன் மேலேயும் பிரயோகம் பண்ணதும் பாசம் சுத்தின்றது. அல்ல விஷத்தை கக்கின்ற அந்த பானம் புறப்பட்டு வந்துடவே ராமரையும் லக்ஷ்மணனையும் பாசத்தால் அதை கட்டி போட்டு 2 பேரையும் கீழே வீழ்த்திடுத்து. பிறகு ராம லக்ஷ்மணாலே கீழே விழுந்துட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மற்ற வானரர்கள்லாம் எம்மாத்திரம் எல்லாரையும் தலைக்கு ஒரு பானமாக போட்டு அத்தனை பேரையும் வீழ்த்தி ஜெயகோஷத்தோட புறப்பட்டுட்டான் இந்திரஜித்து. அமோகமான வெற்றி அடைஞ்சிட்டோம், ராம லக்ஷ்மணர்கள் போயிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு வாத்தியத்தை முழங்கிட்டு நான் ராம வதம் பண்ணிட்டேன், லக்ஷ்மணனை வதம் பண்ணிட்டேன் அப்படின்னு புறப்பட்டு லங்கை உள்ள பிரவேசிச்சுட்டான் இந்திரஜித். ராவணனும் சந்தோஷப்பட்டான், நம்பிட்டான். ஏன்னா அவன் அத்தகைய பிரபாவசாலி. நம்பிட்டான், இனி ராமர் போயாச்சுன்னா இனிமே என்ன, இந்த சீதைக்கு தெரிவிக்க வேண்டியதுதான். சீதைக்கு தெரிவியுங்கள், புஷ்பக விமானத்துல சீதையை ஏத்தி அழைச்சிண்டு போய் ராமபிரான் செத்து கிடக்கிறத காட்டுங்கள் அப்படின்னுட்டான் ராவணன். இன்னும் புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டியை ஏத்துறார்கள். அப்படி அவள் ஏறுறச்சே மற்ற ராட்சசிகள்லாம் கூட ஏறுறார்கள் சீதா பிராட்டியோட. உடனே விபீஷணனுடைய கன்னிகைகளா இருக்கக்கூடிய சரமா திரிஜட்டா அப்படின்னு 2 பேருமே நீங்கள்லாம் இங்கே இருங்கள், நான் போறேன் சீத்தையோட அப்படின்னு அவர்கள் முந்திண்டு ஏறி உட்கார்ந்துடவே புஷ்பக விமானம் புறப்பட்டுடுது. புறப்பட்டு இப்படி போய் பார்த்தா பிரபு கீழே விழுந்திருக்கிற நிலைய பார்க்கிறாள் பிராட்டி. 10 மாசம் ஒரு 11 மாசம் கழிச்சு ஏறத்தாழ 1 வருஷ காலம் கூட ஆக போறது. அந்த கதியில இந்த ஸ்திதியிலையா பிரபுவை நான் பார்ப்பேன், பார்த்து கதற ஆரம்பிச்சிட்டாள் பிராட்டி. அன்றைய தினம் இந்த மான் வேணும் அப்படின்னு கேட்கறச்சே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போனவர் தான். இன்னைக்கு இந்த நிலைமையில 2 பேரையும் தன்னுடைய பர்த்தாவையும் லக்ஷ்மணனையும் பார்த்து கதறி அழறாள் பிராட்டி. பர்த்தாரம் நிஹதம் திருஷ்ட்வா லக்ஷ்மணம் ச மகாபலம் விலலாப பிருஷம் சீதா கருணம் சோககர்ஷிதா. சோக கண்ணீரை விட்டுண்டே, இந்த கதியிலையா பிரபு நான் உன்னை பார்க்கணும், எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன், யுத்தம் நல்லபடியாக முடியும், ராவணவதம் பண்ணி என்னை அழைச்சிட்டு போவேன்னு நினைச்சேனே, எல்லாம் யக்தமா போச்சே,
சமுத்திரத்தையே தாண்டி வந்தீரே, இப்படி ஒரு சாதாரண கையளம்புற ஒரு குட்டையில போய் அகப்பட்டுன்னு விழுந்துட்டேளே. யஜ்வனோ மகிஷீம் ஏ மாமூச்சுஹு பத்னீம் ச சத்ரினஹ. இனி நான் என்ன செய்வேன்? நான் இந்த காட்டு பிரதேசம் பூரா உங்களோட நான் அலையும் போதெல்லாம் அருந்ததி, அனசூயை முதலிய தேவிகுமார்கள்லாம் என்ன அனுகிரகம் பண்ணாளே, ஆசிர்வதித்தார்களே. எனக்கு ஜோதிடம் பார்த்து சொன்ன ஜோசியர்கள்லாம் உனக்கு பர்த்தாவோட கூட பட்டாபிஷேகம் உண்டு, புத்திர பாக்கியம் உண்டுன்னுலாம் சொன்னாளே, அவ்வளவுதானா? நான் வைதவ்யத்தை அடைஞ்சுட்டேனா? வைதவ்யம் யாந்தி யைர்நார்யோ லக்ஷ்ணைர் பாக்ய துர்லபாக. எனக்கு அவ்வளவுதானா துர்லபம்? எனக்கு துர்லபம், எனக்கு பாக்கியமே இல்லையா? இவ்வளவுதானா ராமாயணம்? தர்மம் நியாயம் அப்படின்னு இருந்த நம்முடைய குடும்பம், சூரிய வம்சம் இப்படி அழிஞ்சது அப்படிங்கிறது தான் ராமாயணமா? இந்த ஸ்திதியிலையா உம்மை காணணும்னா அப்படின்னு ரொம்ப கதறி தாபப்பட்டு அழக்கூடிய சீதா பிராட்டிய பார்த்து இந்த திரிஜட்டை சொல்றாள், விபீஷணனுடைய பொண்ணு திரிஜட்டை சொல்றாள், அம்மா நீ அழக்கூடாது, சோகப்படாத, துக்கப்படாத. தியஜ சோகம் ச துக்கம் ச மோகம் ச ஜனகாத்மஜே ராமலக்ஷ்மணயோரர்த்தே நாத்ய சக்கியமஜீவிதும். நீ சோகப்படுறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, ஒரு போர்னு வந்தா இந்த மாதிரி அடிபட்டு கீழே விழறதெல்லாம் சகஜம். அதுக்காக அவர்கள் மிருத்யு அடைஞ்சிட்டார்கள்னு அர்த்தம் இல்லை. அவர் முக தேஜஸை பாரு, அவருடைய மந்தகாசமா இப்போ சிரிச்சுன்னு படுத்துன்னு இருக்காரு, அதை பாரு. அவருடைய கைகள்ல கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த செவப்பை பாரு. அவர் ஜீவ திசையில தான் இருக்கார், அவர் மிருத்யு அடையலை. அதனால நீ வருத்தப்படாத, பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசாத, எந்த ஆபத்தும் இல்லை. தத ஸ்திரீ ஜட்டயா சார்தம் புஷ்பகாத வருஹ்யசாக. மற்றொரு ரகசியம் சொல்றேன். ஒரு கால் வைதவ்யம் நீ அடைஞ்சிருந்தா, வைதவ்யம் அடைஞ்ச ஸ்திரீயை இந்த புஷ்பக விமானம் சுமக்காது. அத்தகைய பெருமை இதுக்கு இருக்கு. அதனாலேயே நீ வருத்தப்படக்கூடாது. அவருக்கு ஒன்றும் ஆகலை, நீ தைரியமாக வா. ராவணன் ஏதோ அழைச்சிட்டு வர சொன்னான்ங்கிறதுக்காக இங்க வந்து காமிச்சோமே தவிர, நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காம தைரியமாக வா அப்படின்னு சீதா பிராட்டி அழைச்சிட்டு போயிட்டார்கள் மறுபடியும் அசோகவனத்துக்கே. சித்த நேரத்துக்கெல்லாம் ராமருக்கு கொஞ்சம் பிரக்ஞை வந்தது. இப்படி கண்ணை திறந்து இப்படி பரண்டு பார்க்கறார். இப்படி பரண்டு பார்த்தா பக்கத்துல லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கான். தான் இப்படி இருக்கோமே அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியல. லக்ஷ்மணரை பார்த்ததும் புலம்பி புலம்பி அழ ஆரம்பிச்சுட்டார். கண்கள் அப்படி கண்ணீர் கொட்டுறது ராமபிரானுக்கு. கோரேன ஷரபந்தேன பந்தௌ தசரதாத்மஜௌ நிஸ்வசந்தௌ யதா நாகௌ ஷரயானௌ ருதிரோக்ஷிதம்னா அப்படியே அழுது தீக்கறார் ராமபிரான். என்ன லக்ஷ்மணா, இப்படி ஆயிடுத்தே உன்னுடைய நிலைமை, விழுந்துட்டியேடா, என்ன ஜீவன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலையே. நான் என்ன பதில் சொல்லுவேன் சுமித்ரா அம்மாவுக்கு? என்னுடைய அப்பா தசரதர் உன் மேல அருமையா உன்னை பாசத்தோட வளர்த்தாரே. சுமித்ரா அம்மா அழுவளே, என் நிமித்தமாக நீ பிராணத்தியாகம் பண்ணிட்டியே. உன்னை போல ஒரு தம்பி கிடைப்பனா? என்னை போல ஒருத்தன் எங்க பார்த்தாலும் கிடைக்கலாம், இல்ல சீதையை போல 1000 பதிவிரதைகள் கிடைக்கலாம். உன்னை போல ஒரு தம்பி உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டானேடா. நான் வனவாசம்னு புறப்படும் போது நானும் வரத்தான் வருவேன்னு அடம் பிடிச்சுன்னு கிளம்பினியே, இதுக்காக தானா? இனி நீ போன இடத்துக்கே நானும் வந்துடல. இப்படி பரலோகத்துக்கு புறப்பட்டுட்டியே லக்ஷ்மணா, நீ கிளம்பின இடத்துக்கு நானும் வந்துடுறேன், நானும் பிராணத்தியாகம் பண்ணிடுறேன். இப்படி திரும்பி பார்க்கிறார். வானரர்கள் எல்லாம் பார்த்து கை குபிக்கிறார். நீங்கள்லாம் நிறைய பிரயாசப்பட்டீர்கள், நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் வியக்தமா போயிடுத்து. நிறைய உதவி செஞ்சீர்கள், அதெல்லாம் நான் மறக்கல. நீங்கள் எல்லாம் இனிமே என் நிமித்தமா இங்க இருந்து யுத்தம் பண்ண வேண்டாம். லக்ஷ்மணனே போன பிறகு இனி எனக்கு என்ன இருக்கு? நீங்கள் கிளம்புங்கள், நீங்கள்லாம் கிஷ்கிந்தைக்கு கிளம்புங்கள், இனி சௌக்கியமா இருங்கள். ஆனா ஒரே ஒரு கவலை தான் எனக்கு. விபீஷணன் வந்ததும்
அவன் கிட்டக்க இந்தா விபீஷணா, உனக்கு தான் லங்காபுரி ராஜ்யம்னு நான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டேனே, அதை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற வருத்தம் தான் அப்படின்னு பிரபு சொன்னதும் விபீஷணன் கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டான். இந்த திசையிலையும் என்ன அர்த்தகாமனா இல்லை, இந்த திசையிலையும் பிரபு தன்னை மறக்காம இப்படி ஞாபகம் வச்சுட்டு சொல்றாரே அப்படின்னு ரோன்னு அழ ஆரம்பிச்சிட்டான் விபீஷணன். எல்லாம் என்னாலதான், என்னாலதான், நான் வந்ததுனால தானே எனக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி இப்ப நீங்க அதை நிறைவேற்ற முடியலையேன்னு இவ்வளவு தாபப்படுறீர் அப்படின்னு விபீஷணனும் அழ ஆரம்பிக்க, சுக்ரீவன் இப்ப என்ன நடந்தது, ஏன் ஏன் எல்லாரும் இப்படி கதறீர்கள்? விபீஷணனுடைய கண்களை தொடச்சான் சுக்ரீவன். அழாத, முதல்ல நீ நிறுத்துப்பா, அழாத. பிறகு ராமபிரானுடைய கண்களையும் தொடச்சான் சுக்ரீவன். என்ன நீங்கள் அழலாமா பிரபு? நீங்கள் தானே ஆதாரம் இங்க எல்லாருக்கும், நீங்கள் அழலாமா? இப்ப என்ன நடந்துடுத்து? லக்ஷ்மணனுக்கு ஒண்ணும் இல்லை. உடனே அங்க இருக்கிற வானரர்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், ராம லக்ஷ்மணர்களை எழுப்பி அவர்களை அழைச்சிட்டு கிளம்புங்கள். சுஷேனன்னு தன்னுடைய வைத்தியனை கூப்பிடுறார். லக்ஷ்மணருக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் பண்ணு, ராம லக்ஷ்மணால் அழைச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து கிஷ்கிந்தைக்கு போங்கள். அங்க லக்ஷ்மணருக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் பண்ணி அவரை காப்பாத்துங்கள். ராமர் அங்கேயே விசிராந்தி எடுத்துக்கிட்டோம். எனக்கு ஒரு சகாயம் வேண்டாம். அந்த பையன் ராவணனை ஒழிச்சு கட்டிட்டு சீதா பிராட்டிய மீட்டுன்னு நான் கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்றேன். அதனால யாரும் வருத்தப்படாதீர்கள் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷம் பண்ணார் சுக்ரீவன். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு துக்காக்கிராந்தமா இருக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம் பண்ணி ஒரு மோட்டிவேஷன் இது பண்ணதும் அத்தனை பேருக்கு ஒரு குதூகலம் வந்துடுத்து. ஆஹா, பாதை இருக்கு, நமக்கு ஒன்றும் பாதை இல்லாம இல்லை, பாதை இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சார்கள். உடனே அத்தனை வானரர்களுக்கும் ஜெய்கோஷம் போட்டார்கள். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம்னு ஜெய்கோஷம் போட்டார்கள். ஆனால் ராமபிரானோ இது என்ன செய்யறதுன்னு புரியாம தவிச்சுன்னு இருக்கிற இந்த திசைய கருடன் பார்க்கிறார். பொறுத்துன்னு இருக்கார். தேவகணங்களோட சேர்ந்து இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருக்கார் கருடன். பொறுத்துண்டா இருந்தார் இவ்வளவு நேரம். எவ்வளவு நாள் இருக்கிறது பொறுமையா இருக்க முடியல அவரால். ஆனாலும் ஜாம்பவானோ சொல்றார், சரி வருத்தப்படாதீங்க பிரபு, இங்க ஓஷதி பருவம்னு ஒரு பருவம் இருக்கு, அந்த பருவத்தை எடுத்துட்டு வந்தா அத்தகைய சாமர்த்தியம் நம்ம அனுமனுக்கு இருக்கு. ஹனுமன் போய் அந்த ஓஷதி பருவத்தை எடுத்துன்னு வந்தா அதுல சந்தானகரணி அப்படிங்கிற விசேஷமான மருந்துகள் இருக்கு, அதை எடுத்து சிகிச்சை பண்ணா லக்ஷ்மணன் பிழைச்சிடுவான் அப்படின்னு ஜாம்பவான் சொன்ன உடனேவே சரி அதை செய்யலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல திடீர்னு ஜில்லுன்னு ஒரு காத்து வீசுறது. வேகோத்வேலஹா சுவேலஹா கிமிதமிதி மந்திரிதோ வானரேந்திரைஹி மாயா மானுஷ்யலீலாகம் அபிநயதி ஹரோ லப்த சேவா விசேஷः வைதேஹி கர்ணபூரஸ்தபகசுரபிணா யஸ்ஸமாஸ்லேஷிதோஷ்ணா திருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவது கருடः துக்கவாரிப்ளவோ நः. கருட பகவான் பார்க்கிறாரு, பொறுத்துக்க முடியல இதுக்கு மேல. என்ன தான் ஒரு அவதாரம் பண்ணல, இது ஒரு மனுஷ லீலை தானே, மாயா மனுஷ்ய லீலாகம் அப்படி நினைக்க முடியல அவரால். மனுஷ லீலை சரி, ஏதோ அவதாரம் பண்ணவாளே பார்த்துக்கட்டும் அப்படின்னு தான் இத்தனை நேரம் பொறுத்துன்னு இருந்தார். தன்னுடைய சுவாமி விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொறுத்துக்க முடியாது இல்லையா ஒரு பக்தனால. விழுந்தது நம் சுவாமி, எப்படி பொறுக்க முடியும் அப்படின்னு பட்டுன்னு குதிச்சுட்டாராம் கருடன். இது மனுஷன் நாட்டகமாச்சே, நான் கருடன் இப்ப அவதாரமே பண்ணல, அவதாரம் தாம் பண்ணலையேன்னு ஒரு வருத்தம் இருந்தது, கைங்கரியம் பண்ணலையேன்னு இருந்தது. ஆனால் இப்ப இத்தகைய ஒரு கைங்கரியம் வந்த உடனே நான் விடுவேனா அப்படின்னு லப்த சேவா விசேஷா, விசேஷமான இந்த கைங்கரியத்தை நான் செய்யறேன்னு குதிச்சிட்டார் கருடன்.
இப்படி திடீர்னு எங்கேருந்தோ ஜில்லுன்னு ஒரு காத்து அடிக்கிறது, என்னன்னு இப்படி தலை தூக்கி பார்த்தா, ததோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் வானரா தத்ருஷுஹு சர்வே ஏ ஏ ஜ்வலந்தமிவ பாவகம். வானரர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறான். கருடன் வந்த உடனேவே, கருடனுடைய காத்து அடிச்ச உடனேவே கரையில இருந்த அந்த விஷ ஜந்துக்கள்லாம் புறப்பட்டுது. எடுத்தது ஓட்டம், போய் தண்ணீருக்குள்ள போய் பதுங்கிடுத்து. எல்லாம் அந்த நாக பாசமெல்லாம் அவுந்துடுத்து கருடன் வரான்னு தெரிஞ்ச உடனேவே. அத்தகைய கருடன் நல்ல நீளமா இருக்கும் அவருடைய மூக்கு. கார்கோட்டகாதி நாகங்களையே தனக்கு பூஷணமாக பூட்டின்னு இருக்கார். இப்படி கருடன் தன்னுடைய ஸ்வரூபத்தோடவே வந்து, இப்படி பகவான் வரச்சேவாது ஸ்வரூபத்தை மாத்திட்டு வரக்கூடாதோ, ஸ்வரூபத்தோடவே வந்து இறங்கிடவே ராமபிரான் எதிரில் வந்து நின்று அவரை நமஸ்கரிக்கிறார் கருடன். இப்போ இவ்வளோ ஒரு பரிசிரமம் வந்துடுத்தே. இப்போ இந்த ராமபிரான் மனுஷ நாடகத்தை மனுஷ நாடகமாவே கொண்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நல்ல நாடகம் நடந்துட்டு இருக்கு. நாடகத்துல தான் நடிக்கிறோம், தன் குரல் இதுன்னு கூட தெரியாம அந்த வேஷம் போட்டுண்டவன் அவ்வளவு சாமர்த்தியமா நடிச்சுட்டு இருக்கறச்சே, கீழே உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தன் இவன் யாருன்னு யோசிச்சு பார்த்தா, இவன் அவன் நண்பனாச்சே அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சுடுத்து. உடனே பட்டுன்னு அந்த ஸ்டேஜில் ஏறி, இடே கருப்பையா நீதானடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்வான்? நாடகத்தை எப்படி சமாளிப்பான்? உடனே அவன் ஒரு ராஜா வேஷமோ என்ன வேஷம் அந்த நாடகத்துல போட்டுட்டு இருந்தானோ அவன் இவனையும் ஒரு கதாபாத்திரமாக எடுத்துட்டு, நீதான் கருப்பையாவா, வா வா அப்படின்னு அவனையும் கூட சேர்த்துண்டு நாடகத்துல எப்படி அதை சமாளிப்பானோ அதுதானே அவன் சாமர்த்தியம். அது போல இப்ப கருட பகவான் சட்டுன்னு ஸ்டேஜில் ஏறிடவே இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல ராமபிரானுக்கு. உடனே அவரை பார்த்து, நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படின்னு. இது என்ன பெருமாள் என்ன நம்மள யாருன்னு தெரியலங்கிறார்? ஓஹோ, நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ? நாடகம் நடந்துட்டு இருக்கு, அது தெரியாம நம்ம தான் அவசரப்பட்டு ஓடி வந்துட்டோமோ? சரி பரவாயில்ல, இப்படி அவர் சமாளிக்கிறார்ல, நம்மளும் சமாளிப்போம். கருடன் சொல்றார், எனக்கும் உமக்கும் உள்ள உறவு சாஸ்வதமானது, என்றும் அழியாதது, நிலைத்து இருக்கக்கூடியது, அத்தகையவன் தான் நான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டார் கருடனும். எப்போதுமே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய திருவடின்னு சொல்லுவோம். வைகுண்டபதிய திருவடியை கீழே வைக்க விடாம கருட பிரான் சுமந்துண்டே போயிடுவான் வைகுண்டபதிய. அதே போல ராமபிரான் நடந்ததுங்கிறது ஹனுமானை பார்க்கிற வரைக்கும் தான். என்னைக்கு அவர் ஆஞ்சநேயரை பார்த்தாரோ அன்னிலேருந்து அவர் திருவடியை கீழே வைக்கிறதே இல்லை. ஆஞ்சநேயர் இப்படி தூக்கிண்டே போயிடுவார் ராமபிரான. ரிஷமூக பர்வதத்துக்கு வரும்போது கூட ஹனுமானை பார்த்த உடனே அதோ இருக்கான் சுக்ரீவன் வாருங்கள்னு தூக்கிண்டே போயிட்டார். பிறகு அங்கேருந்து தூக்கிண்டு போய் சமுத்திரத்தினுடைய சமீபத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். சரி, அணை போட்டிருக்கேன், அந்த அணையில ஒரு திருவடி வைக்க வேண்டாமா ராமர்னா, அப்பவும் ஆஞ்சநேயர் தூக்கிண்டே போயிட்டார் ராமபிரான. இப்போ இங்க யுத்தத்திலையும் ராமபிரான சுமந்துண்டு தூக்கிண்டு நின்று ராமபிரான யுத்தம் பண்ண வைக்கிறார். அப்படிங்கிறதுனால இவரை திருவடி அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சம்பிரதாயத்துல. அதுக்கு இவர் 2 பேருக்குமே உயர்ந்த ஸ்தானம். அதை பகவானே கொடுக்கணும்னு நினைச்சார், இப்ப கொடுத்துட்டார். இப்ப நாகபாசத்துல கட்டுப்பட்டு இருந்த ராமலக்ஷ்மணால பெரிய திருவடியா இருக்கக்கூடிய கருடன் வந்து ஜீவனம் கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தார். பிறகு நாளைக்கு பிரம்மாஸ்திரத்துல அகப்பட்டு விழப்போறார். அப்படி விழர்ச்சே திருவடியா இருக்கக்கூடிய ஹனுமானால தனக்கு ஜீவனம் வந்தது அப்படிங்கிறத தான் பகவானே விரும்புறார். தன்னுடைய பக்தர்கள் தனக்கு ஜீவனம் அப்படிங்கிறத. இப்படி கருடனை பார்த்து சமாளிச்ச உடனே பிறகு கருடன் கிளம்புற சமயத்துல ஒரு ஆலிங்கனம் பண்ணிண்டார் பகவான். ராமபிரானும் ஆலிங்கனம் பண்ணிண்டார் கருடனை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சு. இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், கருடனுக்கு நீளமா இருக்கு இல்லையா அந்த மூக்கு போய் ராமபிரானுடைய தோல்ல போய் இப்படி படுறது. அப்படி தோல்ல போய் அந்த மூக்கு பட்ட உடனே அப்படி கம்னு ஒரு வாசனை.
அது என்ன வாசனை அப்படின்னு பார்த்தா, வைதேகி கர்ணபூரஸ்தபக சுரபிணா யஸ்ய மாஸ்லேஷி தோஷ்ணா. வைதேகினா சீதா பிராட்டி. கர்ணபூரக, கர்ணன்னா காது, காதுகள்ல வைதேகி நம்ம சீதா பிராட்டி எங்கேயோ வனவாசத்துல வைரத்தோடெல்லாம் ஒன்றும் போட்டுக்கல, புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து இப்படி சொருகிப்பள் காதுல. அந்த புஷ்பங்கள் எல்லாம் காதுல சொருகின்றேன் பகவானோட சித்திரக்கூட்டம் பூரா அலைஞ்சு 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 ராமபிரான நித்தியப்படி கட்டிண்டவளா இருக்கிறதுனால பகவான் படுத்துக்கும் போதும் அவருடைய புஜத்துல அவருடைய தோல்ல தன்னுடைய திருமுகத்தை அப்படியே வச்சுட்டே படுத்துன்னு அந்த வாசனை அப்படியே ஏறிடுத்தாம் அந்த ராமபிரானுடைய தோல்ல. இந்த 10 மாசமா சீதா பிராட்டி கூட இல்லையேன்னா அது எவ்வளவு குளிச்சாலும் போக மாட்டேங்கிறது, அவ்வளவா சுகந்தமாக வீசுறது. இந்த சீதா பிராட்டி இல்லாததுக்கு அந்த ஒரு வாசனையாவது மிச்சமாம் இப்ப ராமபிரானுக்கு. அது கருடனுடைய மூக்கு அங்க பட்ட உடனே சுகந்தமாக இருந்தது, வைதேகியினுடைய கர்ணத்தினுடைய ஸ்பர்ஷம் அப்படின்னு ஆச்சரியமா வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகத்துல. பிறகு கருட பகவான் புறப்பட்டார் மேற்கொண்டு யுத்தம். அத்தனை வானரர்களுமே எழுந்துட்டார்கள். எல்லாரும் எழுந்து ஜெய் சீதாராம் அப்படின்னு கோஷம் போட, இது என்ன இப்பதானே ஒழிச்சு கட்டிட்டு வந்தோம், என்ன ஆச்சுன்னு இப்படி பார்த்தா அத்தனை வானரர்கள் எழுந்துட்டார்கள். எல்லாரும் எழுந்துட்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இனி இவர்களை சமாளிச்சே ஆகணும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு சில ராட்சசர்கள் அனுப்பி பார்த்தான் ராவணன், அவர்கள் எல்லாம் மடிஞ்சு போயிட்டார்கள். இது இனி சரி வராது, இனி நாமே கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு ராவணனே முடிவு பண்ணிட்டான். ராவணனே புறப்பட்டுட்டான் யுத்தத்துக்கு. இப்பதான் முதல் தடவையா வானர படையோட யுத்தத்துக்கு வரான். புறப்பட்டு வரான் ராவணன், 10 தலையை விரிச்சுண்டு 20 கைகளை வீசிண்டு. ராட்சச சக்கரவர்த்தி ஆச்சு, இப்படி சாமான்யமா வந்துருவானா? நல்ல கொட்டு மேளங்கள்லாம் முழங்க, வாத்தியங்கள்லாம் முழங்க, பெரிய தேர்ல ஜில் ஜில் ஜில்னு புறப்பட்டு வரான். முன்னாடி 5 தேர் போறது. தன்னுடைய மந்திரிகள் மகோதரன், மகாபாஷ்வன், பிரஹஸ்தன் முதலிய தன்னுடைய மந்திரிகளுடைய தேர்லாம் முதல்ல போறது. பின்னாடி ராவணனுடைய தேர் வருது. இப்படி அளவு கடந்த சைன்யம், ராட்சச சைன்யம் வரவே ராமபிரான் இதை பார்க்கிறார். குதூகலமாயிட்டார், ரொம்ப உற்சாகமாயிட்டார் ராமபிரான். கருடனுடைய ஆலிங்கனம் எப்ப கிடைச்சதோ அப்பவே இன்னும் பகவத்வம் ஜாஸ்தி வந்துடுத்து, விஷ்ணு சாநித்தியம் ஜாஸ்தி வந்துடுத்து இப்ப ராமபிரானுக்கு. அதனால உற்சாகமா யுத்தத்தை எதிர்கொள்ளணும்னு நிக்கிறார். இப்படி பெரிய ரதம் வருது அப்படின்னு அதை பார்த்த உடனே விபீஷணா அப்படின்னு கூப்பிட்டார் ராமபிரான். யார் வரது, எனக்கு பரிச்சயம் பண்ணி வை அப்படின்னா, அதோ அவர் தான், 10 தலையோட வரார் பத்தியா, அவர் தான் என்னுடைய மூத்த தமையனார் ராவணன். அவன் முன்னாடி வரதெல்லாம் அவனுடைய மந்திரிகள். இது ராவணனுடைய ரதம் அப்படின்ன உடனே ஆஹா இவன் தான் ராவணனா பார்க்கிறார் ராமர். பிரதம தரிசனம். ராவணன் இன்னும் ராமபிரானை பார்த்த பாடு இல்லை, ஆனா பகவான் பார்த்துட்டார், ராமர் பார்த்துட்டார் ராவணனை. இவன் தான் ராவணனோ அப்படின்னு பார்த்துட்டார். சரி, அணிவகுக்குங்கள் அப்படிங்கிறார் ராமபிரான். வியூகங்கள் அமையுங்கள். இந்த வியூகங்கள் அமைக்கிற அழகெல்லாம் ராமாயண யுத்தத்துல ரொம்ப கம்மி, பாரத யுத்தத்துலதான் அது ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. ஏன்னா காரணம், பாரதத்துல எல்லாம் முறைப்படி யுத்தம் கத்துண்டவர்கள், பயிற்சி எடுத்துட்டவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் அப்படிங்கிறதுனால. இங்கேயோ இவர்கள் வானரர்களா போயிட்டதுனால இவர்களுக்கு இப்படி முறைப்படிலாம் யுத்தம்லாம் பண்ண மாட்டார்கள். இவர்கள் கற்களை மலைகளை வந்த உடனே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுடுவார்கள். ராவணேஸ்வரன் இப்படி புறப்பட்டு வந்த உடனே சரி இவன் அணிவகுத்து வந்து இப்ப நிக்கிறான். ஏன்னா அவன் ராவணன் ராட்சச சக்கரவர்த்திங்கிறதுனால. அணிவகுக்கிறதுனா முதல்ல யானைப்படை, அப்புறம் குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படைன்னு இப்படி நிற்கும். இதுதான் அணிவகுக்கள்ங்கிறது. ராமபிரானும் நம்மளும் ஒரு வியூகம் அமைப்போம், எல்லாரும் வியூகமாக நில்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல வானர படைகள் ஏராளமா நிக்கிறது. சேனாபதி இங்க நீலன். நீலன்கிறவன் பராக்கிரமசாலி, பிரபாவசாலி, நல்ல அஞ்சா நெஞ்சம் கொண்டவன். அந்த நீலன் தான் இங்க சேனாபதி. முதல்ல வானர படைகள் நிக்கிறது, அங்க நீலன்கிற சேனாபதி நிக்கிறான். நீலன்கிற சேனாபதிக்கு பின்னாடி இன்னும் சில வானர படைகள், அதை தாண்டி மகாராஜா சுக்ரீவன், சுக்ரீவனை தாண்டி இன்னும் ஏராளமான வானர படைகள், அதை தாண்டி சுவாமி லக்ஷ்மணர், லக்ஷ்மணரை தாண்டி இன்னும் ஏராளமான வானர படைகள், அதை தாண்டி பின்னாடி ராமபிரான், ராமபிரானுக்கு பின்னாடி இன்னும் பல சைன்யங்கள் நிற்கிறது. இப்படிதான் அணிவகுக்கப்பட்டு இது ஒரு முறை, யுத்த முறை.
பிரதானமானவர்களை முதல்ல நிக்க வச்சுட மாட்டா. ராமபிரான் பின்னாடி நிற்கிறார். முன்னாடி இவர்கள்லாம் நின்று இவர்கள் எல்லாம் பேதிச்சுண்டு தான் அங்கே உள்ளே போய் ஆகணும். ராமபிரானை பார்க்கணும். பேதிக்கிறதுங்கிறது அப்படி சாதாரணமாக விலகுங்கள் அப்படின்னா விலகிட மாட்டா. அவர்களோட யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணி அவர்களை விளக்கணும். அது முடியவும் முடியலாம், முடியாமலும் போகலாம். அது சாமர்த்தியம். ராவணன் என்ன நினைக்கிறான், முதல்ல தன்னுடைய சைன்யத்தை விபாகம் பண்ணான். நகருங்கள் நகருங்கள்னா தன்னுடைய சைன்யத்தை ஒரு தள்ளினால் முன்னாடி வந்து ராவணனே நின்றுட்டான். பிரதானமான வீரனாச்சே ராவணன், அவன் பின்னாடி தானே இருக்கணுங்கிறத பத்ததியை கூட மாத்தி, தனக்கு சமானமான வீரன் இந்த குரங்குகளோட சண்டை போடுவானே, நேர ராமன்கிட்ட போயிடலாம் அப்படின்னு தோன்றது. முன்னாடி வந்து ராவணன் நிற்க, ராமன் எங்கன்னு தேடினான். சரி, இந்த குரங்குகளை தாண்டிக்காம போக முடியாது போல இருக்கே அப்படின்னு ராவணன் யோசிச்சுன்னு இருக்கான். இந்த சமயத்துல முதல்ல ராவணனை வந்து விசாரிக்கிறார் அனுமன். ஆஞ்சநேயர் வந்து விசாரிக்கிறார், என்ன ராவணா சௌக்கியமா? சௌக்கியம்தான். சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல்? நீ எங்க இங்க வந்த? ஆஹா, யுத்தத்துக்கு வந்தியா? பின்ன உன் கூட உட்காந்து விருந்து சாப்பிடவா வந்தேன்? யுத்தத்துக்கு தான் வந்திருக்கேன். வா, நம்ம யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு ஆஞ்சநேயர் கூப்பிட, நீ எனக்கு சமானமானவனா? உன்னுடைய பல பராக்கிரமம்லாம் எனக்கு தெரியாதா? நீ வேண்டாம், நான் சமானமானவன் இல்லையா? ஆஞ்சநேயர் கேட்கிறார். ஏன், உன்னுடைய புத்திரனான அக்ஷகுமாரனை வதம் பண்ணேனே, அதுலேருந்து என்னுடைய பலத்தை நீ புரிஞ்சிக்கலையா? அப்படியாகில் இதோ வா அப்படின்னு ராவணன் ஓங்கி ஒரு குத்தினார் ஆஞ்சநேயனை. குத்தின உடனே ஆஞ்சநேயர் கலங்கல. உடனே ஜெய் சீதாராம் அப்படின்னு ஒரு உதறிண்டார் தன்னுடைய சரீரத்தை. பிறகு ராவணனுடைய மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். அப்படி குத்து விட்ட உடனேவே தலை கிறுக்கிறுத்து, கண்கள்லாம் சுழண்டெடுத்து கீழே விழுந்துருவான் போல ஆயிடுத்து. அந்த கதியில ராவணன் இப்படி தடவிண்டே சமாளிச்சு ஆஞ்சநேயனை பார்த்து சொல்றார், அடுத்த குத்து விடுறதுக்கு தயாரா இருக்கார். அவரை பார்த்து சொல்றார், நீர் பலசாலி தான், ஒத்துக்கிறேன். ஆஞ்சநேயர் சொல்றேன், என் பலத்தை நீ தான் மெச்சுக்கணும். நான் பலசாலியா இருந்தா இப்ப நான் உன்னை விட்ட குத்துக்கு நீ போயே சேர்ந்திருக்கணும். பலசாலின்னு நீ சொல்லக்கூடாது, அடுத்தவன் சொல்லணும் நீ பலசாலின்னு. ஏன்னா நீ உயிரோட இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, நான் உனக்கு குத்தி இருக்கணும், என் குத்து போராது உனக்கு அப்படின்னு சொன்ன உடனே கோபம் வந்தது ராவணனுக்கு. எப்படியாவது இவனை தள்ளிண்ட மேற்கொண்டு யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆஞ்சநேயரோட யுத்தம் பண்ணி அவரை அந்தண்ட பக்கம் தள்ளி விட்டுட்டு பிறகு ராவணன் பீதிச்சுட்டு முன்னாடி போகிறான். முன்னாடி போய் அந்த சேனாபதியான நீலன் அவனோட சேர்ந்து யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு ராவணன் போக, இந்த நீலன் திடீர்னு யுத்தம் பண்ணிட்டே இருந்தவன் காணோம். யுத்தம் இங்கதானே பண்ணிட்டு இருந்தான், காணோம். சேனாபதியை காணோம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சேனாபதினா கமாண்டர், அவனே காணோம்னா பின்ன என்ன பண்றதுன்னு வானரர்கள் தவிக்க வேண்டாமா? ஆனா வானரர்களும் தவிக்கல. ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறார்கள். ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிறார்கள். எதுக்கு சிரிக்கிறார்கள்னே ராவணனுக்கு புரியல. அது ஒரு ராவணனுடைய தேரை காமிச்சு சிரிச்சுக்கிறார்கள் எல்லா வானரர்களும். என்ன பண்ணான் இந்த நீலன், ராவணனுடைய தேர்லயே போய் அங்க ஒரு கூடு இருக்கும், அது வழியாவே ஏறி போய் சரசரசரன்னு ஏறி போய் ராவணனுடைய வீண கொடியை நட்டு வச்சிருக்கான் தன்னுடைய தேர்ல. அந்த வீண கொடியை உடைச்சு தலைக்கீழாக அதை நட்டு பிறகு அந்த கூடு வழியாவே இறங்கி ராவணனுடைய வில்லு மேலேயே உட்காந்துருக்கான். வில்லுனுடைய உச்சியில உட்காந்து வாழை தொங்க போட்டுன்னு உட்காந்து கடலை சாப்பிட்றானோ என்னமோ தெரியல, உட்காந்துட்டு இருக்கான். அந்த நீலனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறார்கள் வானரர்கள்லாம். என்ன நம்ம தேரை பார்த்து என்ன சிரிக்கிறார்கள் டே பயல்களா அப்படின்னு தன் நான்கயிறை பூட்டலாம்னு நான்கயிறாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டி இவனுடைய வாழை பிடிச்சு இழுத்துட்டான் ராவணன். இழுத்த உடனே அவன் கொர் அப்படின்னு ஒரு கத்து கத்தினான். கொர்ரனுக்கு ஒரு கத்தி ராவணனுடைய 10 தலையிலையும் ஒவ்வொரு தலையா அப்படி தாவி 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 ஓடினானாம். இதை பார்த்ததும் ராவணனுக்கு ஒரு பருத்த அவமானமா போயிடுத்து. என்னடா இது, ஒரு யுத்தத்துல ஒரு மரியாதை தெரியாது, ஒரு மட்டு தெரியாது, ஒரு முறை தெரியாது, இப்படி அடிக்கிறதும் பிராண்டுறதும் கிள்றதும் துவைக்கிறதும் கடிக்கிறதும், இது என்ன யுத்தம் இது? எப்பேற்பட்ட கந்தர்வர்களோட யக்ஷர்களோட கிண்ணறர்களோட ராட்சசர்களோட தேவர்களோட எல்லாம் யுத்தம் பண்ணி எனக்கு வந்ததே ஒரு போராத காலம். இந்த குரங்குகளோட ஒரு யுத்தம் பண்ணணும்னு இதுகள் இப்படி பிடுங்கி தின்னறதுகளே, என்ன போராத காலமோ அப்படின்னு தலையில அடிச்சுட்டான் ராவணன். சரி போறது போ, மேற்கொண்டு யுத்தம் பண்ணி ஆகணும்னு இந்த நீலனை
ஆக்னேயாஸ்திரம் போட்டு வீழ்த்திடலாம் அப்படின்னு ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்தார். நீலன் மேல அதை பிரயோகம் பண்ணிட்டான். ஆக்னேயாஸ்திரம் போட்டா குபு குபு குபுன்னு பத்திண்டவன் போயிட வேண்டாமோ? நீலன்கிறது அக்னியினுடவே அம்சம். அக்னி பகவான் நெருப்பையே நெருப்பு சுட்டுடுமான்னு அக்னியினுடைய அம்சம். அது ராவணனுக்கு தெரியாது. அவன் ஆக்னேயாஸ்திரம் பிரயோகம் பண்ண உடனே சரி, அந்த அஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை. சித்த நேரம் முறிச்சி ஆனது போரல் நீலன் விழுந்தான். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்துட்டு போயிட்டான். நீலனை சமாளிச்சுட்டு சுக்ரீவ மகாராஜாவோட சமாளிச்சுட்டு இருக்கான் ராவணன். இப்படி சுக்ரீவன் ராஜாவோட யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே லக்ஷ்மணனுக்கு பின்னாடி குறுங்குறுங்கிறது. நன்னா யுத்தம் பண்றவாளை பார்த்தா ஒரு ஆசை வந்துடும். தான் யுத்தம் பண்ணணும்னு தோன்றது லக்ஷ்மணனுக்கு. சுக்ரீவன் முதுக தட்டுறார். சுக்ரீவா நீ பின்னாடி வாயே, நான் யுத்தம் பண்றேன். ஏன்னா இது வரைக்கும் லக்ஷ்மணனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சது ஜனஸ்தானத்துல அத்தனை ராட்சசர்களை ஒழிக்கணுங்கிறச்சே லக்ஷ்மணன் நான் புறப்படுறேன்னு சொல்றச்சே ராமபிரான் வேணான்னுட்டார். நானே தனியா சமாளிச்சுக்கிறேன், நீ சீதைக்கு காவலாக இருன்னு வச்சுட்டு போயிட்டான். அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இப்போ இவனை ராவணன் முறப்படி வித்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் நன்னா யுத்தம் பண்றானா, இவனோட நம்ம பழகணும் அப்படின்னு தோணிடுத்து. சுக்ரீவா எனக்கு விட்டு கொடுத்துரு, நீ பின்னாடி வா, நான் யுத்தம் பண்றேன் இந்த பயலோட அப்படின்னு ராவணனோட தான் யுத்தம் பண்றேன்னு முன்னாடி வந்தார். முன்னாடி லக்ஷ்மணன் ராவணனோட டேய் ராவணா வா யுத்தத்துக்கு அப்படின்னு 2 பேரும் பரஸ்பரம் பானங்களை பொழிஞ்சு இவன் போட அஸ்திரத்துக்கு அவர் பிரதி அஸ்திரம் போட ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணவே திடீர்னு நீ லக்ஷ்மணரை சமாளிக்க முடியாது அப்படின்னு தோணிடுத்து ராவணனுக்கு. என்ன செய்யலாம்? உடனே சக்திங்கிற ஒரு ஆயுதம் பிரம்மாவாலே கொடுக்கப்பட்டிருக்கு ராவணனுக்கு. அந்த சக்திங்கிற ஆயுதத்தை எடுத்தான். இதை பிரயோகம் பண்ணிடலாம் லக்ஷ்மணன் மேல அப்படின்னு லக்ஷ்மணன் மேல பிரயோகம் பண்ணிட்டான் அந்த சக்திங்கிற ஆயுதத்தை. அது லக்ஷ்மணருடைய மார்புல குத்தி ரத்த வெளாரானார். லக்ஷ்மணர் மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டார். லக்ஷ்மணர் மூர்ச்சியாகி கீழே விழுந்த உடனேவே ராவணன் சல்லுன்னு தேர்ல இருந்து குதிச்சு இந்த லக்ஷ்மணனை தூக்கி நம்ம தேர்ல போட்டுட்டு போயிடுவோம். தன்னுடைய தம்பியினுடைய விரகம் தாங்க முடியாம ராமன் தானே கிளம்பிடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல லக்ஷ்மணனை தூக்கலாம்னு நல்லா தோல் கொடுத்து பார்க்கறான். தூக்கவே முடியல. லக்ஷ்மணன் அவ்வளவு கனக்கிறார். இவ்வளவு கனம் எதனால வந்தது அப்படின்னு பார்த்தா தன் சுமித்ரையுடைய பிள்ளைனோ தசரதனுடைய புத்திரனோ அதெல்லாம் அவருக்கு இப்ப இல்லாம தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கார் லக்ஷ்மணன். தன்னுடைய ஸ்வஸ்வரூபம்ங்கிறது தன்னுடைய சேஷபூதனாக சங்கர்ஷணனாக எப்படி இந்த சர்வ ஜகத்தையும் பிரபஞ்சத்தையும் தன்னுடைய சிரசனால தரிக்கிறாரோ, ஆதிசேஷனுடைய அவதாரம் தானே லக்ஷ்மணர். அந்த ஸ்வஸ்வரூபத்தை தியானம் பண்ணின்னு படுத்துன்னு இருக்கிறதுனால ராவணனால அசைக்கவே முடியல. இது என்னடா இவனை அசைக்கவே முடியலையே, அத்தனை ராட்சச பயல்களையும் பார்த்து கூப்பிடுறான், எல்லாரும் செய்து தூக்குங்கள், யாராலையும் அசைக்க முடியலையே. இங்க யுத்தம் பண்ணிண்டே இருந்த ஆஞ்சநேயர் திடீர்னு எந்த கதியில யுத்தம் நடக்கிறதுன்னு இப்படி திரும்பி பார்த்தா யாரோ கீழே விழுந்து கிடக்கிறா. ராவணன் என்னத்தையோ பெரட்டின்னு இருக்கான். என்ன பெரட்டுறான்னு அப்படின்னு பார்க்கலாம்னு பார்த்தா லக்ஷ்மணரை போட்டு பெரட்டின்னு இருக்கான். இவன் என்ன லக்ஷ்மணனை போட்டு என்ன பெரட்டின்னு இருக்கான்னு உடனே அவனுடைய தலையில ராவணனுடைய தலையில உழக்கு ரத்தம் வரா மாதிரி ஓங்கி ஒரு குட்டினார். உடனே ரத்தம் கொட்டுறது ராவணன் தலையிலேருந்து. அப்படி தடவிண்டே தன்னுடைய தேர்தட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். இப்ப ஆஞ்சநேயர் லக்ஷ்மணரை தூக்கிட்டார். தூக்கின உடனே புஷ்ப மாலை போல கையில வந்துட்டார். ஏன் இப்ப மட்டும் கனக்கலையா அப்படின்னா முதல்ல அஞ்சலி பண்ணார் ஆஞ்சநேயர். பிரபு வந்துடுங்கள், என்னிடத்துல வந்துடுங்கள்னு முதல்ல லக்ஷ்மணருக்கு ஒரு அஞ்சலி பண்ணி பிறகு லக்ஷ்மணரை தூக்கின உடனே கையில உடனே ஒரு லக்ஷ்மணர் வந்துட்டார். லக்ஷ்மணரை தூக்கிண்டு ஆஞ்சநேயர் இப்படி புறப்படுறார். இப்படி புறப்படுறச்சே ராமபிரான் லக்ஷ்மணனுடைய கதியை பார்க்கறான். லக்ஷ்மணனை பார்த்த உடனே சுஷேனன் அப்படிங்கிற அந்த வைத்தியரை அழைச்சு இவனுக்கு வேண்டிய சிகிச்சையை பண்ணுங்கள் அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மணரை போய் தகுந்த இடத்துல படுக்க வச்சுட்டார். ஏன்னா இப்ப நாகபாசத்துல அடிபட்டப்போ அவ்வளவு கதறினாரே, இப்ப கதறலையா அப்படின்னு கேட்டா இப்போ அதுக்கான சமயம் இல்லை. சத்ருவான ராவணன் ரெடியா காத்துன்னு இருக்கான் யுத்தத்துக்கு. இப்ப அதுக்கான சமயம் இல்லை. அதனால லக்ஷ்மணனுக்கு சிகிச்சை பண்ணும்படியாக சொல்லி பிறகு ராமபிரான் தானே யுத்தத்துக்கு வந்தார். ராவணா என்னதான தேடுற, இதோ வந்துட்டேன். ராமபிரானே எதிரில் நின்றுட்டார்.
ஆஞ்சநேயர் சுஷேனன் வைத்தியர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது என் உதவி தேவையா அப்படின்னு கேட்கிறார். உங்க உதவி எதுவும் தேவையில்லை, இது ஒரு சின்ன காயம்தான், சரியாயிடும், அவரே எழுந்துருவார் அப்படின்னு சுஷேனன் சொன்னதை ஊர்ஜகப்படுத்திண்டு மேற்கொண்டு ஆஞ்சநேயர் ராமபிரான் இடத்துல ஓடி வரார். இவன் பெரிய தேர்ல நின்றுட்டு இருக்கான், நின்றுட்டு யுத்தம் பண்றான். பிரபு கீழே நின்றுட்டு இருக்கார். உடனே தன்னுடைய தோளை கொடுக்கிறார். இதுல எழுந்தருளுங்கள், ஏறுங்கள் பிரபு, இதுல ஏறுங்கள் அப்படின்னு தன்னுடைய தோளை கொடுத்த உடனே ராமபிரான் அதுல ஏறி உட்கார்ந்த உடனே ராவணனுடைய தேருக்கு சமானமான ஒரு ரூபத்தை பெருசா எடுத்துட்டு ராவணனுக்கு சரியா ராமபிரானை கொண்டு வந்து நிறுத்திட்டார். 2 பேரும் ஒத்தர யுத்தம் பண்ற அழகு புங்கான பானங்களை பொழியறார் ராமபிரான். ராவணனும் அதுக்கு பிரதியஸ்திரம் போட 2 பேரும் ஆச்சரியமாக யுத்தம் பண்ண, என்னதான் கோபம் ராவணன் மேல இருந்தாலும் க்ஷமையா பிருத்திவி சமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த ராமபிரானுடைய குணம் க்ஷமையே இருக்கு, பொறுமையே வடிவமா இருக்கக்கூடியவருக்கு அத்தகைய ஒரு கோபம் வரல. ராவணனை பார்த்து பொறுமையாவே யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பொறுமையாவே யுத்தம் கோலாட்டம் போடுறது போல பண்ணிட்டு இருந்தா எப்ப முடியறது? இது கோபம் வரத்துக்கு இப்போ ஒரு ஹேத்துவாக அமைஞ்சது. அதனாலதான் பிரதம யுத்தம் ஆச்சரியமா முடிய போறது. இந்த பையன், இந்த ஆஞ்சநேயன், இந்த அனுமான், இந்த வானரம், இதாலதான் எல்லாம். எனக்கு சரியா ராமனை தூக்கிண்டு வந்து நிக்கிறியா அப்படின்னு ஆஞ்சநேயருடைய லலாட்டத்துல, அதாவது நெத்தியில ஒரு பானத்தை போட்ட உடனே ரத்த விளாராச்சு ஆஞ்சநேயரோட நெத்தி. அது ஒரு அலங்காரமாக இருக்கு அவருக்கு. தனக்கு என்ன அபச்சாரம் பண்ணாலும் பகவான் பொறுத்துப்பான். தன் பக்தனுக்கு ஒரு அபச்சாரம் அப்படின்னு உடனே பொறுத்துக்க மாட்டான் இல்லையா? இப்படி அனுமான் மேல கை வச்சுட்டான் ராவணன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஆக்ரோஷம் பண்ணினார், ஒரு அட்டகாசம் பண்ணினார். டேய் ராவணா, யார் மேல கை வச்ச? இப்ப பார் நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு உடனே பானத்தை எடுத்தார். எடுத்து முதல்ல ராவணனுடைய யானைப்படையை துவம்சம் பண்ணார். ராட்சச படையை துவம்சம் பண்ணி குதிரைப்படையெல்லாம் கொன்று காலான்கள் எல்லாம் ஓட விட்டு தேர்தட்டெல்லாம் உடைச்சு ராவணனுடைய நான்கயிறை உடைச்சு ராவணனுடைய கிரீடத்தை 10 தலைக்கு 10 கிரீடம் அத்தனையும் கீழே வீழ்த்தி அவனுடைய அந்த துவஜ கொடியை வீழ்த்தி தேரையே உடைச்சு ராவணனை கீழே தள்ளி அவனுடைய இடுப்புல சொருகின்றக்கான ஒரு கத்தி, அந்த கத்தியையும் உடைச்சு கீழே தள்ளி பிறகு அவன் வில்லையே முறிச்சு ராவணனை தனி ஒரு ஆளா நிறுத்தி அவனுடைய கழுத்துக்கு நேரா பானத்தை வச்சுட்டார். இனி அவன் கழுத்துக்கு பானம் போயாச்சுன்னா போயாச்சு, அவ்வளவுதான். இப்படி நிறுத்திட்டார் ராவணனை கொண்டு வந்து. இப்படி நிறுத்தின உடனே, ராவணா, இன்னைக்கு நீ தோத்துட்டோம்னு நினைக்காத, யுத்தத்துல இதெல்லாம் சகஜம். நான் ஜெயிக்கிறதோ நீ ஜெயிக்கிறதோ, நான் தோக்கிறதோ நீ தோக்கிறதோ, இதெல்லாம் சகஜம்தான். நீ கிளம்பு, இந்த இன்று போய் நாளை வா அப்படின்னு அடிக்கடி ஒரு வச்சனம் சொல்லுவோமே, அது போலதான் கிளம்பு. நீ இன்னைக்கு கிளம்பி உன் அரண்மனையில போய் சிகிச்சை எல்லாம் பண்ணிட்டு, ஏன்னா நீ இப்ப நிராயுத பாணியா நிக்கிற, இந்த சந்தர்ப்பத்துல உன்னை அடிக்கணும்னு எனக்கு மனசு வரல. இன்னைக்கு நான் பண்ணது ஒரு யுத்தமே இல்லை, வெறுமை நான் விளையாடினேன், அவ்வளவுதான். வாஸ்தவமான யுத்தம் நாளைக்கு பண்ணுவோம். நீ சிகிச்சை எல்லாம் போட்டுன்னு நல்ல விசிராந்தி எடுத்துட்டு நாளைக்கு வா, பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனா திருவுள்ளத்துல அது இல்லை. திருவுள்ளத்துல என்ன தோன்றது, இன்னைக்கு பார்த்துட்டான் இல்லையா ராம பிரபாவத்தை, ஒருவேளை நாளைக்கு போய் மனசு மாறி வந்து பிரபு தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கள் அப்படின்னு சீத்தையை தானே கொண்டு வந்து கொடுத்துட்டா இவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்துடுவோம் அப்படிங்கிறது பிரபுவனுடைய திருவுள்ளம். இருந்தாலும் அதை வெளிப்படையா சொல்லாம, நீ இன்னைக்கு நிராயுத பாணியா இருக்காய், அதனால நாளைக்கு சைன்யத்தோட வா யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி ராவணனை கிளம்பு அப்படின்னதும் அவன் கிளம்ப மாட்டேங்கிற ஆலமரம் போல நிக்கிறான். 10 தலையும் குனிஞ்சுண்டு 20 கையும் இப்படி தொங்க போட்டுண்டு ஆலமரம் போல நிற்கக்கூடிய அந்த ராவணனை பார்த்து, சரி இவன் போமாட்டான். ஏன்னா ஒரு குழந்தை தன்னுடைய தாயார் தகப்பனார் திட்டோ அடியோ வாங்கினா அது கிளம்பி போகாது, அது அப்படியே நின்றுட்டு இருக்கும், வெக்கப்பட்டுன்னு நிற்கும். தாயாரோ தகப்பனாரோ தான் போகணும். அது போலதான் இப்ப ராவணன் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு நின்று இருக்கவே, சரி இவனை சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு ராமபிரான் தான் திரும்பிட்டார். தான் திரும்பின உடனே வேற வழி இல்லாம இப்ப ராவணன் திரும்பி போறதுக்கு எத்தனை சைன்யத்தோட வந்தா, கூட்டுன்னு போறதுக்கு இப்போ ஒரு பாடி கார்டு இல்ல, ஒரு ஆள் இல்ல. சரிப்பா வா போவோம் அப்படின்னு கை கொடுத்து போறதுக்கு ஒருத்தர் இல்லையே. வாரணம் பொருத்த மார்பும் அப்படின்னு எப்போதுமே தன்னுடைய மார்பை ஆட்டிப்பான். ஐராவதம்ங்கிற யானை அதனுடைய தந்தம் முறிஞ்சு அதை ஒரு அலங்காரமாக வச்சுட்டு இருந்த என்னுடைய மார் அப்படின்னு அடிக்கடி தன் மார்பு தட்டிப்பானாம் ராவணன். இப்ப அது போயிடுத்து. அன்னைக்கு சுக்ரீவன் விட்ட குத்திலேயே அது போயிடுத்து.
இனி சிவபெருமானையும் பரமேஸ்வரனையும் பார்வதியையும் வச்சு கைலாசத்தையே தோள் கொடுத்து தூக்கினவன் அப்படின்னு பெருமைப்பட்டு போனான். தோளை அடிக்கடி இப்படி ஆட்டி பண்ணான். பத்தியா இந்த தோள்கள் எப்பேற்பட்ட தோல் தெரியுமா, கைலாசத்தையே தூக்கின தோல் அப்படின்னு தோளை இப்படி ஆட்டி பண்ணான். இப்ப அந்த தோளும் இல்லை, மாறும் இல்லை, தோளும் இல்லை. பிறகு அவனுக்கு ஒரு சொல் வலிமை ஒண்ணு உண்டு. ராவணன் புறப்பட்டு வரச்சேவே நாரதர் எதிரில் வந்தாராம். அது ஒரு ஒத்தையா இவர் வந்தாலே இவனுக்கு ஆகாது. இப்படி எதிர நாரதர் வந்து, ராவணா எங்க போறேன்னு கேட்பானே, கேட்டு தொலைப்பானே. ஏன் உலக பிரசித்தி ராமபிரான் அங்க வந்திருக்காருங்கிறது, ராம ராவண யுத்தம் நடக்க போறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறச்சே ராமபிரான் கொட்டு மேளத்தோட நான் கிளம்பி போயின்னு இருக்கேன் அந்த ராமனை வதம் பண்றதுக்குன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு எங்க போறேன்னு ஒரு கேள்வியா, இந்த ராமனை ஒழிச்சு கட்டுறதுக்கு போறேன் அப்படின்னதும் அதெல்லாம் ஆகாது ராவணா, நடக்கவே நடக்காது. என்ன பகல் கனவு காண்ற, நீ அனாவசியமா ஏன் இந்த குரங்குகளோட எல்லாம் போய் சண்டை போட்டுண்டு, நீ கண்ணியமா வந்துடு, வந்து சீதையை திருப்பி கொடுத்து அவரை போய் சரணாகதி பண்ணுன்னு ஏதோ நல்ல வார்த்தை சொல்லியிருப்பார் போல இருக்கு. உடனே ராவணன் என்ன சொல்றான், நீ உன் வீணை வச்சுட்டு இருக்கியே, வீணையில ஸ்ருதி சேர்த்து வையும், நான் போய் ராமனை வதம் பண்ணிட்டு வந்த உடனே நீர்தான் முதல் பாட்டு பாடணும், உங்களுக்கு நான் பொன்னாட போட்டு கௌரவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். சொல் வலிமை. இப்ப இந்த சொல் வலிமையும் போயிடுத்து. இனி அவனுக்கு என்ன கவலை, திரும்பி நம்ம போறச்சே நாரதர் நிப்பாரோ அப்படின்னு ஒரு கவலை. இது எல்லாம் கிரீடமும் போச்சு. 10 தலையில நல்ல ஒவ்வொரு கிரீடத்துக்கும் கொண்டை போட்டுன்னு இருப்பான். 10 கிரீடமும் போயிடுத்தேன். ஏதாவது ஒரு கிரீடத்தை ராமபிரான் ஒரு மூலையில விட்டு வச்சிருக்க கூடாதா? பிரதானமான தலை எதுவோ அங்கேயாவது அந்த கிரீடத்தை சாத்திக்கலாமே. 10 கிரீடமும் கீழே விழுந்துடவே மொட்டை தலையோட தன்னுடைய இடுப்புல இருக்கிற கத்தியும் விழுந்து வீரமும் போய் எதுவும் இல்லாம இவன் ராத்திரி சமயமா பிரவேசிக்கலாம் லங்கையில, அதுவும் நேர போக வேண்டாம், கொல்லப்புறமா போய் மந்தோதரியினுடைய கிரகத்துக்கு மந்தோதரின்னு கதவடிச்சானாம் அப்படிங்கிறது ராவணனுடைய நிலைமை. இதோட முடிச்சுப்போம். மேற்கொண்டு ராவணவதம், கும்பகர்ண ராவணவதம் அடுத்த பிரவச்சனத்துல அதோட பட்டாபிஷேகமும் முடிந்த வரைக்கும் நாளைக்கு முடிக்க முயற்சி பண்ணுவோம். அடியே.